வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வயநமசி எனமசிவ நமசிவாய மசிவேயன சிவேயனம ஐயும் கிளியும் சவும் சிவைய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தனுசு ராசி, அதாவது இலக்கு நீங்கள் நிர்ணயிச்சிங்கன்னா அதை கரெக்டாக செயல்படுவீங்க, வெற்றி அடைவீங்க. அம்பு விட்டீங்கன்னா ஜெயிப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் விடுற அன்பு எல்லாமே அப்படியே அந்த இலக்கு இடத்திற்கு செல்லாமல் கீழே விழுந்து எல்லாமே வீணாக போகுது. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி வந்த வருகை தரும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்ற நம்பிக்கையில் இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பல பேர்களுக்கு ஏமாற்றம். சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் வராதா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு தனுசு ராசி நேயர்கள் பல பேர்கள். சில பேர்களுக்கு அவர்களுடைய சுயஜாதகம் வலிமையால் சிறப்பாக உள்ளார்கள். அவர்களுக்கு இறைவன் அருள் மேலும் மேலும் அருள் தந்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மீண்டும் அதாவது உச்சத்தை கொடுக்கட்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் இந்த பாதிப்பு, தினம் தினம் செத்து பிழைக்கிறேன் அப்படின்னு சிலர். தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு வந்ததிலிருந்து நிறைய சங்கடத்தில் விரயஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் தனகாரகன் குரு, ராசிக்கு அதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குருவின் பார்வையாக 7ஆம் பார்வையாக நேரடியாக உங்கள் விரயஸ்தானத்தின் மீது பார்ப்பதால் தொட்டதெல்லாம் செலவு, நஷ்டம், கடன் நிறைய உண்டாயிடுச்சு. நிம்மதி இல்லை, ஹெல்த் இஷ்யூ பெரிய பாதிப்பு, வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே பித்து பிடிச்சா போல இருக்கேன் நான் அப்படின்னு நிறைய பேர்கள். உயிரை கொடுத்துட்டு முழுக்க முழுக்க கஷ்டத்தை கொடுத்தா என்ன சார் செய்ய முடியும், இப்படி சில பேர்கள். அவங்களுக்கு புரியல, ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. தனுசு ராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் இன்று சஷ்டி திதி. முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நல்ல சுப மாற்றங்கள் ஏற்படும். நிலம் வீடு வாங்கும் நிலையில் உள்ள தனுசு ராசி நேயர்கள் சில பேர்கள் இந்த நேரம் நல்ல நேரம். அடுத்து சஷ்டி திதி. இன்று சுவாதி நட்சத்திரம், அமிர்த யோகம். மீனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில் மீனராசினியர்கள் பிள்ளை வடிவமாக, கணவனாக, மகனாக, மகளாக, உறவுகளாக, வேலை செய்யும் இடத்தில் எஜமானாக, சக நண்பர்களாக இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. அவர்களிடம் பேசும்போதே ரொம்ப அவங்களுக்கு கோவப்படுத்துகிற மாதிரி, அவங்கள உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசாமல் பக்குவமாக பேசி பழகுவது நல்லது, அல்லது தவிர்த்து விடுவது நல்லது. தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள்: 3இல் சூரியன், பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான், கலத்திரஸ்தானாதிபதி புதன், சனி 3ஆம் வீட்டில், 4இல் ராகு, 6இல் குரு, 7இல் செவ்வாய் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியுமான செவ்வாய் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். கோபத்தை தவிர்ப்பது நல்லது, திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது. திட்டம் போட்டு செயல்படுவதில் மிக வல்லவர்கள் தனுசு ராசினியர்கள். கௌரவத்திற்காக வாழ்வாங்க. தன்னுடைய கஷ்டங்களை, தனக்கு நேர்ந்த வறுமைகளை, வீட்டில் நடக்கக்கூடிய சில வெளியே சொல்ல முடியாத அவமானங்களை அதெல்லாம் கூட மறைச்சிட்டு தன்னை ஒரு பிரகாசமாக இருக்கிற மாதிரி காமித்து கொள்ளக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்வதில் தனுசு ராசினியர்கள் அறிவாளிகள், இயற்கை அறிவாளி. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 12 ராசிகளுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய, அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஆசிரியர், செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கர்ணன் குரு பகவான் என்று சொல்லலாம். எல்லோருக்கும் கொடுப்பார், எல்லா ராசியும் கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் செல்வத்தை கொடுப்பார். ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் குரு பகவான் அருள் இருந்தால் வெற்றி பெறலாம்.
குரு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கடவுள். கிரகம் நவகிரகத்திற்குரிய குரு பகவானை வழிபடுவதா அல்லது குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவதா என்று சில பேர்களுக்கு பல பேர்களுக்கு குழப்பம். நீங்கள் குரு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடும் பொழுது அந்த கிரக தோஷங்கள் நீங்கும். குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது, அதாவது CM PM அதுபோல, அல்லது இப்படி எடுத்துக்கலாம், முதலமைச்சரோட தலைமைச் செயலாளர் கிரகம் அதாவது குரு கிரகமாக எடுத்துக்கொள்ளலாம், முதலமைச்சர் குருவாக எடுத்துக்கலாம். அப்போது ஒரு தலைமைச் செயலாளரோட போய் தான் அந்த ஃபைல் அங்கே முதலமைச்சர்கிட்ட அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க கையெழுத்து போடும். அதனால குரு பகவானை வழிபடுவது நல்லது. குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடும் பொழுது நேரடியாக அவருடைய பார்வையில் நீங்கள் வரும் பொழுது குரு பார்வை வெற்றிகளை கொடுக்கும். குரு பார்வை திருமண பாக்கியத்தை கொடுக்கும். இப்போ லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராசியில் உச்சம், சுகஸ்தானத்தில், மீன ராசியில் சுகஸ்தானத்தில் குருவின் வீட்டில் உச்சம் பெற்று உள்ளார். அந்த வீட்டிற்கு வீடு கொடுத்த குரு, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பரிவர்த்தனையாகி சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து உள்ளார். இது பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லலாம். இந்த சுக்கிர பெயர்ச்சி போன மாதம் 28ஆம் தேதி ஆச்சு. அதிலிருந்து சில பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், திருமணத்திற்காக காதலிச்சுன்னு ரொம்ப நாளாக காதலிச்சுங்கிறோம், ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுகிறோம், அதெல்லாம் மேரேஜில் போய் முடியுமானா நிச்சயமாக முடியும். சுக்கிரன் வலிமையான சுக்கிரன், அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது நிறைய நன்மைகள் நடக்கும். அடுத்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், சனி பகவான் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டமத்து சனியாக வருகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம். உங்கள் ராசிக்கு, அதாவது தனுசு ராசியை பொறுத்த மட்டில் நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், பிள்ளைகள், குடும்பம், தனம், வாக்கு, செல்வம், உத்தியோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள். நான் என்னுடைய இந்த தனுசு ராசி வீடியோவில் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதை கொடுக்கக்கூடிய பகவான் சனி பகவான் தான். சனீஸ்வரர் இந்த கடவுளை நீங்கள் எப்போ வாழ்நாள் முழுவதும், தனுசு ராசினியர்கள், எனக்கு 7 சனி இருந்தால் தான் போகணும், அது உண்மைதான். சில பேர்களுக்கு 7 சனி இருக்கும்போது அதுக்குண்டான பரிகாரம் சனீஸ்வர பகவான் செய்வாங்க. அஷ்டம சனி இருந்தால் அஷ்டம சனி இருக்கும்போது சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்வாங்க. இல்லை சனி மகாதசை, சனி புத்தி நடந்தால் செய்வாங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய, நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான். இந்த கடவுளை நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் இருக்க மாட்டார்கள், கெட்டது இருக்காது, நிறைய நல்லது நடக்கும். சனீஸ்வர பகவானை வழிபட்டால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி பகவான் அருள் இருந்தால்தான் ஒரு மந்திரி ஆக முடியும், ஒரு பதவி உயர்வு பெற முடியும், அல்லது சொந்த வீடு வாங்க முடியும், திருமண பாக்கியம் உண்டாக முடியும். சனீஸ்வர பகவான் நிறைய பேர் திருமண பாக்கியம் ஆகாம 40, 45, 50, 55 வயசு சில பேர் திருமணம் வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சனி பகவான் தான். சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து மே மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. குரு, ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு இந்த சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு பெயர்ச்சி ஆகி, அதாவது ராகு கிரகம் மற்ற கிரகங்கள்லாம் நேர் வழியாக போனால் அவர் சுத்திட்டு பின்னாடி ரிவர்ஸாக வருவார். அந்த ராகு பகவான் 18 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசியில் 3ஆம் இடத்தில் வருகிறார். பாவகிரகங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் வருவது யோகம். இந்த இடத்துல வரார். அப்போ வரும் பொழுது குரு பகவான் நவகிரகத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் உங்கள் ராசியை பார்த்து நீங்கள் கேட்டதை அனைத்தையும் கொடுக்க போகிறார். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். அடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராகுவின் மீதும் குரு பார்ப்பதால் வெளிநாட்டு யோகம் உண்டாகும், சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும்.
தனுசு ராசிக்கு குரு பார்வை நிறைய நன்மைகளை கொடுக்கும். குரு ராகுவை பார்ப்பதால் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய அதாவது எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது மிக சுலபமாக எளிதாக நடக்கும். நீங்கள் எந்த நோக்கத்தோடு செல்கிறீர்களோ அந்த படிப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும், வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு ராகு என்பது வெளிநாட்டு கிரகம். அந்த வெளிநாட்டு கிரகம் அந்த குருவின் பார்வை விழுவதால் வெளிநாடு சென்று மிகப்பெரிய ஒரு வேலையில் அமர உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் குருவின் பார்வை விருச்சிக ராசியின் மீது குரு பார்வை விழப்போவதால் லாபஸ்தானங்கள் என்னென்னலாம் திட்டம் போட்டு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போது. எந்தவித தடையும் உங்களுக்கு ஏற்படாது. உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் குரு பார்க்க இருப்பதால் நிச்சயம் திருமண பாக்கியம் உண்டாகும். முயற்சி செய்யுங்கள். அடுத்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு அரசியலில் இருந்தால் அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். குரு பயிற்சி அதாவது உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க இது ஒரு நல்ல தருணமாக அமையப்போகுது. ஹெல்த் இஷ்யூ மட்டும் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்க. தமிழ்நாட்டில் முதல்ல தோன்றின கோயில் சொல்லி நான் தந்தி பேப்பரில் படித்தேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு தினம் ஒரு கோயிலை பற்றி போடுவாங்க. அது அதாவது திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் பூமியில் முதல் தோன்றின கோயில்னு சொல்லி நான் படித்த ஸ்தல வரலாறு. அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியாது, படித்தது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள போவாங்க. கோபுர வாசல் நுழையத்துக்கு முன்னாடியே வடக்கு பார்த்த வட தட்சிணாமூர்த்தி பகவான் இருப்பார். நல்லா 5 அடிக்கு இருப்பாங்க. ரொம்ப மிகப்பெரிய மகா குருவாக இருப்பாங்க. குரு தசை நடப்பவர்கள், அதாவது மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்தாட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சார் அங்கதானா குரு, வேற கோயிலில் கும்பிட முடியாதாங்கட, நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாத்திலும் கும்பிடலாம். சப்போஸ் ஏன்னா ஒரு புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது ஆகம விதிப்படி மிகப்பெரிய அந்த காலத்தில் நிறைய மந்திரங்கள் யாகங்கள் வளர்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கே கெட்டதெல்லாம் விலகி இருக்கும். அப்போது அங்கே போனால் நம்மளுடைய தோஷங்கள் விலகும். அப்படி வாய்ப்பு இருந்தால் சென்னைக்கு நிறைய லீவ் வருது இல்லையா, அப்போ வரும்போது சென்னைக்கு வந்தீங்கன்னா அந்த கோயிலில் போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அந்த தைல காப்பு, அந்த கவசத்தை கழட்டும் போது அந்த மை கொடுப்பாங்க. அதை வாங்கினா நோய் இருக்கவங்களுக்கு நோய் தீரும். எந்த வேண்டுதல் நோக்கி நீங்கள் வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய சக்தி உண்டு. லவகுசா போர் புரிந்த இடம் சொல்லி அந்த கோயில் பெரிய கோயில் நிறைய இருக்குது. அந்த சிவபெருமானை தரிசனம் செய்வதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரங்களுக்கு 27 அறையில் 27 லிங்க வடிவமாக 27 நட்சத்திரங்கள் காட்சியளிப்பார்கள். அங்கே நீங்கள் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்கு அங்கே கிடைக்கக்கூடிய புஷ்பம் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கள் பூஜாரிங்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். ரொம்ப நேர்மையான தனுசு ராசினியர்கள், ரொம்ப அதாவது நிறைய பேர் இந்த கௌரவத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி நிறைய நடந்திருக்கும். கடந்த இந்த குரு 6ல் வந்ததிலிருந்து எல்லோருக்கும் அல்ல, பாதிப்பு நிலையில் உள்ள ஜாதகர்களுக்கு அது நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர போகிறீங்க. மிகப்பெரிய இடத்திற்கு உச்சத்துக்கு தொட போகிறீங்க. இது உங்கள் முயற்சியை தொடருங்க. ஜாதகம் பார்ப்பதால் எதுவும் நடக்காது. ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான கிரகங்களையும் வழிபட்டு அதுக்குண்டான அதிதேவதைகளையும் வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தால் வெற்றி பெறலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யம் உண்டாக குரு தட்சிணாமூர்த்தி பகவானும்
தென்னாடுடைய சிவபெருமானும் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க.